ஸோ கடந்த ஒரு சில நாட்களாகவே என்னுடைய மனசில் ஆண்டவர் இந்த வாரத்தினுடைய செய்தியை ஆண்டவர் இந்த வாரத்திற்கு முன்னாடியே ஆண்டவர் என் கூட பேசினார். என்ன அப்படின்னா, நீ மனசை உற்றாத இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். ஸோ இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் என்ன வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, மனசை உற்றாத அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். சூழ்நிலைகள் விரோதமா இருக்கலாம், மனிதர்கள் விரோதமா இருக்கலாம், நீங்க நினைச்சது மாதிரி சூழ்நிலைகள் அமையாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவேளை நீங்க மனசை நீங்க உற்றிருக்கலாம். அப்படின்னா போதும், இதுக்கு மேல நான் இனி நான் எப்படி நான் வாழுவேன், இதுக்கு மேல நான் செய்கிறதற்கு நான் விரும்பல, இவங்களுக்கு பண்ணினது போதும், இவங்களுக்கு செஞ்சது போதும், இவங்களுக்கு செஞ்சதுனால எனக்கு என்ன நன்மை எனக்கு கிடைச்சிருச்சு, எத்தனை பேர் என்ன நல்லா வச்சுக்கிட்டாங்க, எவ்வளவு பேர் என்னுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி பல காரணத்தினால ஒருவேளை நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் நீங்க மனசை விட்டுருக்கலாம். நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலை, நீங்க செஞ்சிட்டு இருக்கிற ஊழியம், நீங்க செஞ்சிட்டு இருக்கிற தொழில், இது ஏதோ ஒரு நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு பெரிய தோய்வு ஏற்பட்டிருக்கலாம். நான் விட்டுட்டேன் பாஸ்டர் என் மனசை, எத்தனை நாள் தான் நான் இந்த மாதிரி இருப்பேன், எத்தனை நாள் தான் காத்திருப்பேன், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லவே இல்லை, கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுகிறவரே அல்ல. ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரொம்ப அவர்களுக்கு சோகமான நேரத்தில் அவங்கள எதுல ரொம்ப தட்டி கொடுத்தாருன்னா, நீ மனசை உற்றாதன்றதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருந்தார். நீ மனசை உற்றாதப்பா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டி உலகத்தில் நிறைய விதமான டீச்சிங் இருக்குது. அப்படின்னா பெண்டிகாஸ்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் இருக்கிறது, அதுக்கென்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. அப்புறம் புரோட்டஸ்டன்ட் அப்படி அந்த மாதிரி ஒரு டீச்சிங் இருக்குது. அதற்கு பிறகு கிரேஸ் டீச்சிங் அப்படின்னு ஒரு டீச்சிங் இருக்குது. அதற்கு பிறகு ஹைப்பர் கிரேஸ் அப்படின்ற ஒரு டீச்சிங் இருக்கிறது. இப்போ சமீப காலத்தில் கிறிஸ்டியானிட்டியில ரொம்ப வளருகிற ஒரு ப்ரீச்சிங் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹைப்பர் கிரேஸ் அப்படின்ற ஒரு டீச்சிங் ரொம்ப அதிகமா வருது. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இன்னைக்கு செஞ்ச பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாரு, நேற்றைக்கு செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சாரு, நாளைக்கு நீ செய்ய போகிற பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சாரு, அதனால அதை குறித்து நீ ஏன் கவலைப்படுற, நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் நீ ஏன் ஜெபம் பண்ற, இப்படி சொல்லி நீ உனக்கு சாவே வராது, உனக்கு வியாதியே வராது, உனக்கு ஏன் பிரச்சனை வரும், நீ பணத்துக்கு மேலதான் நீ நடப்ப அப்படின்னு இது என்னன்னா ஹைப்பர் கிரேஸ் அப்படின்ற ஒரு டீச்சிங். ஆனா உண்மையிலே வேதத்தின்படி இந்த டீச்சிங் முரணானது, இது தவறானது. ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல உனக்கு உபத்திரவமே இல்லை, இந்த உலகத்துல உனக்கு பாடுகளே இல்லைன்னு சொல்லல, இந்த உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் போது, என் சரீரத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 விசை ஜெபம் பண்ணினேன், ஆனா கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு பாடுகள் இல்லை, நமக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை, நமக்கு எதிராளிகளே இல்லை, எங்க போனாலும் உனக்கு நன்மையா தான் முடியும், தீமைன்றது ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்னா, இந்த நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவனை விடுவிப்பார், எல்லாவற்றிலையும் ஆண்டவர் அவனை சாட்சியாய் நிறுத்துவார். அப்போ இந்த உலகத்துல சவால்கள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தன்னுடைய மனசை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க விட்டுறவே கூடாது. உங்களுக்கு பணம் போச்சா, நான் நம்புறேன் அந்த பணத்தை நீங்க சீக்கிரமாய் நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு வீடு போயிடுச்சு இல்ல, அந்த வீடை நீங்க சீக்கிரமா நீங்க சம்பாதிச்சு கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில எது போனாலுமே நீங்க
அழகா அதை திரும்ப மீட்டு கொள்ள முடியும். ஆண்டவர் வேகமா அந்த காரியத்தை மீட்டு கொடுப்பார். ஆனா சில நேரத்துல உங்க மனசை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப்ல எதுவுமே செய்ய முடியாம போயிடும். வேதத்துல எலியா என்கிற தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார். ஆனா என்ன அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னா, தன்னுடைய மனசை அவர் விட்டுட்டாரு. நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை இதற்கு ஒரு ஒரு கீவேர்டு மாதிரி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் இழந்ததை ஆண்டவர் இரட்டிப்பாய் கர்த்தர் தரப்போகிறார். யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தர், நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் கர்த்தர் அடுத்து 1 மடங்கு இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே கர்த்தர் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் இழந்தது உங்களுக்கு இரட்டிப்பாய் கிடைக்க போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய கை விட்டு போனதை ஆண்டவர் 2 மடங்கு ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் ஏசேக்கு என்கிற ஒன்றை இழந்திருக்கலாம், சித்னா என்கிற ஒன்றை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் 2 மடங்கு பெருக பண்ணுகிற ஒரு ரகபோத்தை நிச்சயமாய் ஆண்டவர் தருகிறவர். நல்ல கரங்களை தட்டி இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை, இழந்த ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் 2 மடங்கு திரும்ப தரப்போகிறார். இழந்து போன ஒரு குழந்தைக்கு பதிலாய் ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்து 2 குழந்தைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இந்த வசனத்தை சகரியா எழுதும் போது அந்த ஜனங்களுடைய சூழ்நிலை எல்லாம் ரொம்ப மோசமானதா இருக்குது. அப்படின்னா தங்களுடைய தேசம் சிறையாக்கப்பட்டு நிறைய வாலிபர்கள் பிடித்து கொண்டு போகப்பட்டு அங்கங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுட்டரிச்சிட்டு போனதுனால தேசத்துல பஞ்சம் இருக்குது, தேசத்துல சமாதானம் இல்லை, தங்களுக்கு நேசிச்சவங்க யாருமே இல்லை, எல்லாமே டவுன் ஆகி சாப்பிடுறதற்கு கூட வழி இல்லாம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிறையாக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது. இவ்வளவும் நடந்தும் இங்க ஒரு கூட்டம் இருக்குது. எந்த கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்புற ஒரு கூட்டம் இருக்குது. திரும்ப நான் எழும்புவேன் நம்புற ஒரு கூட்டம் இருக்குது. திரும்ப இந்த இஸ்ரவேல் கட்டப்படுன்ற ஒரு கூட்டம் இருக்குது. திரும்பவும் நாங்கெல்லாம் ஃபேமிலியோட வாழ்வோன்ற ஒரு கூட்டம் இருக்குது. அவர்களை பார்த்துதான் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். நம்பிக்கை உடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். மறுபடியும் உன் வீடு கட்டப்படும், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். உங்க நம்பிக்கையை கர்த்தர் ஹானர் பண்றாரு. உங்க நம்பிக்கையின்படி நடக்கும். நீங்கள் விசுவாசித்த அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, இவ்வளவு சூழ்நிலையிலே இருந்தும், இவ்வளவு அவமானத்திலே இருந்தும், இவ்வளவு பாடுகளுக்குள்ளே இருந்தும், இத்தனை பேர் பேசியும் இன்றும் உங்களுக்குள்ளே சிலருக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது. சொந்தங்கள் அத்தனை பேசியும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னைக்காவது ஆண்டவர் உங்களை எடுப்பார், என்றைக்காவது ஆண்டவர் என்னை தூக்கி விடுவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. உங்களை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை ஆமே நான் விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கை உடைய சிறைகளாய் ஆண்டவர் மாற்றுகிறவர். ஆமென். அப்போ இந்த நம்பிக்கை, இந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, அவங்களுடைய மனசை அவங்க என்ன பண்ணலைன்னா, அவங்க ஒரு நாளும் விடவே இல்லை. வேதத்தில் 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்.
அந்த மனுஷனை குறித்து பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தின் கரையிலே அந்த மனுஷன் படுத்து கிடக்கிறான். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய நீங்க 1வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா அதனுடைய ஃபுல் ஸ்டோரியும் தெரியும். இந்த இடத்துல பெதஸ்தான்ற ஒரு குளம் இருக்குது. ஆனா இந்த பெதஸ்தா குளத்துக்கு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. முன்னாடி வர்றவங்களுக்கு தான் சீட்டு, பின்னாடி வர்றவங்களுக்கு கிடையாது. லைனா நில்லுங்க, டோக்கனை வாங்கிருங்க, அந்த டோக்கன் பிரகாரமா தான் விட முடியும், டோக்கன் பெறவங்க ஃபர்ஸ்ட் குதிக்கலாம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அங்க இல்லை. ஆனா அங்க இருக்கிற ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குளத்தினுடைய கரையில எப்பேற்பட்ட நிறைய வியாதிஸ்தர்கள் படுத்து கிடக்குறாங்க. அந்த தூதன் அந்த குளத்தை கலக்கும் போது யார் முன்னாடி யார் முதல்ல கால் வைக்கிறாங்களோ அவங்க சுகப்படுவாங்க. அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் சரியாகும். ஆனா 38 இயர்ஸ் இந்த மனுஷனுக்குள்ள எந்த நம்புறதற்கான வழியுமே கிடையாது, நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மனுஷனை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. நினைச்சு பாருங்க, கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. இவன் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் கடந்து போயிடறான். 38 வருஷமா இப்படி இருந்தா யாராலையும் அவ்வளவு நம்பிக்கையா இருக்க முடியாது. அவ்வளவுதான், மனசை விட்டுட்டு என்ன எத்தனை நாள் ட்ரை பண்றது, நம்ம இத்தனை வருஷமா இனி இருந்து என்ன பண்ண போறோம், நம்மளால முடியாத ஒண்ண நம்ம எதுக்கு கொண்டிருக்கிறோம். ஆனா 38 வருடமாய் மனசையே விடாம என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அற்புதம் தனக்கு உண்டாகும் என்று நம்பிக்கையோட காத்திருந்த அந்த மனுஷனை தேடி அருள்நாதர் இயேசு வருவாரானால் நான் விசுவாசிக்கிறேன், உங்க மனசை மட்டும் விடாதீங்க. நான் எத்தனை நாளா பிரயாசம் எடுக்கிறேன், நான் எவ்வளவு நாளா முயற்சி எடுக்கிறேன். ஐயோ நான் சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர், இனி விட்டுருங்க, இந்த வருஷம் தாண்டியா நான் இனி பண்ண போறேன், இவ்வளவு வயசை தாண்டியா நான் ஜெயிக்க போறேன், இத்தனை நாளும் நடக்காததா எனக்கு நடக்க போகுது. ஒருவேளை உங்களுடைய மனசை விட்டு போய் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். 38 வருடமாய் மனசை விடாம நிச்சயமா ஒரு முடிவு எனக்கு உண்டு, நிச்சயமா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நிச்சயமா இந்த இடத்தை விட்டு நான் ஒரு நாள் போவேன், இந்த படுக்கையை விட்டு நான் எழும்பி நடப்பேன் அப்படின்னு தன்னுடைய மனதுக்குள்ளே விசுவாசத்தோட காத்திருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு அற்புதம் நடக்குமானால், கர்த்தருடைய பிள்ளையே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு ஒரு மிராக்கலை கர்த்தர் செய்வார். இந்த காரியம் உன்னை விட்டு போனதுனால நீ மனசை விட்டுற வேண்டாம், இந்த அவமானத்தினால உங்க மனசை விட்டுற வேண்டாம், இந்த ரிஜெக்ஷனால உங்க மனசை விட்டுற வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பி போரடிக்கிற நாள் வந்தது, உங்களை பயன்படுத்த போகிற நாள் வந்தது. உங்க மேல ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் இருக்குது, ஆண்டவருடைய ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் உங்களை ஜீவனோட வைத்திருக்கிறார். மரணத்திற்கும் உங்களுக்கும் நிறைய பேருக்கு ஒரு அடி தூரம் கூட இல்ல. நீங்க மரிச்சு போக வேண்டிய சூழ்நிலை எத்தனையோ வந்துச்சு, எத்தனையோ எதிரிகள் உங்களுக்கு எதிராக எழும்பினார்கள். ஆனா எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை தப்பிச்சு வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் மேல நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், நீ மனசை தளர விட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு கொடுக்காதது எதுவுமே இல்லை. இதுவரையிலையும் ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்களும் நானும் 1000 பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும், எத்தனை பேர் எதிராக எழும்பினாலும் என் மனசை விடாத ஒரு அபிஷேகம். சொல்லுங்க, இப்ப நிறைய பேருக்கு கர்த்தர் தரப்போறாரு. நீங்க மனசை விட்டு போன நிறைய பேருக்கு மறுபடியும் ஒரு தைரியத்தை கர்த்தர் தரப்போறாரு. இல்ல உங்க பிள்ளைய குறிச்சு நீ மனசை விட்டுறாத பிரதர் சிஸ்டர், மனசை விட்டுறாதீங்க, அம்மா மனசை விட்டுறாதீங்க. சவுலை பவுலாய் மாற்றுவதற்கு கர்த்தருக்கு 1 மணி நேரம் போதும், ஒரு டிராவல் போதும். ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி இன்னொரு ஊருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு சவுலை பவுலாய் மாற்ற முடியுமானால், உங்க பிள்ளைய கர்த்தரால் மாற்றுறதுக்கு கர்த்தருக்கு லேசான காரியம். உங்க ஜபத்திற்கு மனசை விட வேண்டாம், அன்னாளுடைய ஜபத்தை கேட்பார். ஆனால் ஸ்தோத்திர, நல்ல கரங்களை தட்டி ஜபித்து கொண்டே அந்த திருமண காரியங்கள் நடக்க போகிறது, அந்த தடைகள் விலக போகிறது. இப்போ கற்பாறையை போல ஒரு இருதயம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு தைரியமான இருதயம். எந்த காரியம் வந்தாலும் இப்போ நீர் பிரசங்கம் பண்ணுவது இந்த பிள்ளைகளுக்காக இருக்குமானால், யாருக்காக இந்த வார்த்தையை பேசுகிறீரோ இப்பொழுது மனதில் ஒரு ஸ்ட்ரென்த் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர்.
கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். யாரோ ஒரு சிலரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாரு. என்ன நடந்தாலும் எது மட்டும் விட்டுறக்கூடாது. உங்க மனசை விட்டுறாதீங்க பிரதர், மனசை எதுக்குமே விட்டுறாதீங்க சிஸ்டர். ஆமேன். நல்லா கவனிச்சுங்க, இந்த மூளைக்கும் இந்த இருதயத்திற்கும் அதுக்கா யோசிக்கிறதுக்கோ அதுக்கா செய்யறதுக்கோ தெரியாது. நீங்க என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதுதான் இந்த மூளை செய்யும். நீங்க என்ன கட்டளை எடுக்கிறீங்களோ அதுதான் இந்த இருதயமும் நடப்பிக்கும். அதனால அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நீங்க உங்க மூளைக்கு கட்டளை இடுங்க, நீங்க உங்க இருதயத்திற்கு கட்டளை இடுங்க. நீங்க எந்த காரியத்தை நம்புறீங்களோ, நீங்க எந்த காரியத்தை சொல்றீங்களோ அதைத்தான் உங்களுடைய சரீரமும் செய்து முடிக்கும். நீங்க உங்க மூளைக்கு தேவையில்லாததை கொண்டு போய் சென்ட் பண்ணாதீங்க. நீங்க உங்களுடைய இருதயத்தில் தேவையில்லாததை கொண்டு போய் போடாதீங்க. அப்படி போட்டா அதுதான் அதை ரியாக்ட் பண்ணும். நீங்க என்ன செய்றீங்களோ என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். நான் தீமையை செய்ய விரும்பல, நான் நன்மையே சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு எதிராய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் சொல்லுங்க, என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். என் இருதயம் அசையாது. நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போதே என்ன நினைக்கிறேன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருதயத்தை கர்த்தர் தரணும். ஆமேன். நல்ல ஸ்ட்ராங்கான இருதயத்தை தரணும். ஒரு கற்பாறையை போல ஒரு முகத்தை கர்த்தர் தரணும். நீங்க எந்த நடந்தாலும் மனசே விடாத அளவிற்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜெபிக்கிற எத்தனை பேர் ஜெபத்தோட கேட்குறீங்க சொல்லுங்க. நான் மனசை, வாலிப தம்பி நீ மனசே விடாத. நீ எதுக்கு மனசு விடுற? ஆண்டவர் இன்னும் உன்னை கொண்டு நிறைய செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு 3 காரியத்தை நான் இன்னைக்கு தியானிச்சேன். அப்படின்னா வேதத்தில் ரொம்ப மனசு விட்டு போய், மனசு விட்டா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? மனசு விடுறவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க? வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் சாகிறேன்னு, செத்துறேன், நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன். மனசை விடுறவங்க நிறைய பேர் இந்த தற்கொலை பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்களேன். நான் செத்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க யார் அப்படின்னா, மனசை விட்டவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோதான், நான் மனசை விட்டேன், எனக்கு யாருமே இல்லை, நான் செத்து போனால் நல்லா இருக்கும். அப்போ வேதத்தில் தன்னுடைய மனசை விட்டவங்க ஒரு 3 பேரை ஆண்டவர் ரொம்ப அழகாக டீல் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நம்புகிறேன் அந்த டீலிங் அந்த 3 பேருக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மனசை விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை அப்படி தான் டீல் பண்ண போகிறாரு. ஆமாம். நம்பர் 1, முதலாவதாக நம்ம வாச்சது போல் அந்த ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் விசை அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யார் இந்த இடத்துல மனசை விட்டது அப்படின்னா, ஒரு சின்ன ஆள் கிடையாது, ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த ஊர்லயே, இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற மனுஷன் தான் மனுஷன் விட்டாரு. அப்படின்னா இவர் தன்னுடைய உடன் ஊழியர் கேட்கிறாரு, நீர் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் உம்முடைய ஆவி எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்கும்போது, ரெட்டிப்பா தர்றேன், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய தோல்ல இருந்து விழுந்த சால்வை, அந்த சால்வையை எடுத்து அடிச்சா அப்படியே யோர்தான் 2ஆக பிரியுது. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் மேன். இந்த எலிசா தீர்க்கதரிசி அவனுடைய எலும்புக்கு மேல ஒரு டெட் பாடியை போடுறாங்க, அவன் உயிரோட எழும்புறான். அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் யார் அப்படின்னா இந்த தீர்க்கதரிசி. ஆனா வார்த்தையை கேட்டு சூழ்நிலை வித்தியாசமானதுனால இவருக்குள்ளேயே என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், நான் ரொம்ப மோசமான காரியத்தை, நான் மனசை விட்டுட்டேன்,
நான் மனசை விட்டுட்டேன். ஏன் ஆண்டவரே நீர் இப்படி அனுமதிச்சீங்க? எதுக்கு ஆண்டவரே நீர் என்னை அனுமதிச்சீங்க? ஒரு காலத்துல நான் சவால் விட்டேன்ல, ஒரு காலத்துல நான் எதிர்த்து பேசினேன் இல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை இந்த தீர்க்கதரிசியை போல மனசை விட்டு இருக்கலாம். பாஸ்டர், என் சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி நான் சொல்லும் போது வைராக்கியமா நான் சொன்னேன், என் வாழ்க்கையை பார்த்து நீ மாறுவ, என்ன ஆண்டவர் பயன்படுத்துறதை பார்த்து நீ மாறுவ. நீங்க சவால் விட்டு இருக்கலாம், ஒரு காலத்துல உங்களுடைய ஜெபத்துல சவால் இருந்திருக்கலாம். உங்க சொந்தக்காரங்க யாரை குறித்து நீ கவலைப்படாம இயேசு பெரியவர் என்கிறத நீங்க அடிச்சு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு மாற்றம் வருது. ஒரு சோதனையினுடைய காலம். யாராரோ பேசுறாங்க, எங்கிருந்தெல்லாமோ மிரட்டல் வருது. அந்த மிரட்டலை கேட்டு பயந்து போய் ஒளிஞ்சு ஒரு சூறை செடியில படுத்து கிடக்கும் போது ரொம்ப சோர்ந்துட்டாரு, ரொம்ப மனசை விட்டுட்டார். வேணாண்டவரே, இனி எதுக்கு ஆண்டவரே நான் வாழ்றேன், இனி எதுக்கு ஆண்டவரே நான் உயிரோட இருக்கிறேன், அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஏசபேல் என்ன கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதோ இவன் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தா, ரொம்ப பைபிள் தூக்கிட்டு போனா, ஜெபம் பண்ணுனா, அந்த ஆண்டவர் இவனை கைவிட்டாரா? அங்க தீர்க்கதரிசிக்கு சொன்னா இவங்க என்ன ஆச்சு? எல்லாரும் பேசுவாங்களே, என்னை எடுத்துக்கொள்ளும், அவ என்ன கொல்றதுக்கு முன்னாடி நீ என்னை எடுத்துக்கொள்ளும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மனசு விட்டு போய் இனி வாழவே வேண்டான்னு நினைச்ச தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு பிரயாணத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பிரயாணத்தை வச்சிருக்கிறேன். நீ டிராவல் பண்ண வேண்டிய பிள்ளை, நீ டிராவல் பண்ணணும். நீ பல இடங்களுக்கு நான் உன்னை கொண்டு போவேன், பலருக்கு முன்னாடி உன்னை நான் சாட்சியா நிறுத்துவேன். உன் பிரயாணம் இதோட முடிஞ்சு போகல, உன் பிரயாணம் இன்னையோட முடிஞ்சு போகல. இந்த வருஷத்தோட உன்னுடைய பிரயாணம் முற்றுப்புள்ளி வைக்கப்படல. உன்னை கொண்டு நான் செய்ய போகிறது, உன்னை கூட்டிக் கொண்டு போகிற பாதை, உன்னை கூட்டிக் கொண்டு போகிற இடம் கொஞ்சம் இடம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க. ஆமே, நான் மனசை விட்டுட்டேன், இதுக்கு மேல நான் எழும்ப மாட்டேன், இதுக்கு மேல யாரும் என்னை எழும்புறதற்கு அனுமதிக்காதீங்க, போதும்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவர் நியமிக்கிறார். ஆமென். நீங்க போதும்னு நினைப்பீங்க, நீங்க இதுக்கு மேல இல்லைன்னு நினைப்பீங்க, அவ்வளவுதான் நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். எனக்கு நான் தீர்க்க தரிசனமா நான் நம்புறேன். மனசு விட்டு போன நிறைய பேர் இதுலயே நீங்க ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுவீங்க. இதுக்கு மேல அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு போகிறதற்கு எந்த வழியுமே இல்லை, எல்லா வாசல்களும் உங்களுக்கு அடைக்கப்பட்டு கிடக்கிறது. உங்க மனசை சுத்தமா நீங்க விட்டுறீங்க. கண்ணை திறந்து பார்த்தா எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை பார்த்து தட்டி கொடுத்து வாக்கு கொடுக்கிறாரு. இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. உன்னுடைய ஓட்டம் கொஞ்ச தூரம் இல்லை மகனே, மகளே, உன்னுடைய ஓட்டம் கொஞ்ச தூரம் இல்லை. வீட்டில் ஒன்றும் இல்லாம படுத்து கிடக்கிற அந்த பிள்ளை ஓட வேண்டிய ஓட்டம் பெரிய ஓட்டம் இருக்கிறது. உடைய கணவனார் ஓட வேண்டிய ஓட்டம் பெரிய ஓட்டம் இருக்கிறது. உங்க குடும்பம் ஓட வேண்டிய ஓட்டம் பெரிய ஓட்டம் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானுடைய மகிமை, இந்த ஆவியானுடைய மகிமை, அந்த ஆவியானுடைய மகிமை அன்றைக்கு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஆமென் அந்த போஜனத்தை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீரை ஊற்றினது போல வார்த்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இல்ல, இதோட ஸ்ட்ரகிள் ஆகாது, இதோட நிற்காது. இந்த நதி இதோடு நிற்க போவது இல்லை, இந்த நதி, இந்த ஆறு இதோட நிற்க போகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போகுவேன், வெகு தூரம் நான் கொண்டு போவேன். ஹல்லேலூயா. அப்படியே மனசு விட்டவங்களுக்கு ஏசப்பா சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம். சொல்லுங்க சத்தமா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நான் மனசு விடக்கூடாது. ஏன் நான் மனசு விடக்கூடாது? ஏன் நான் மனசு விடக்கூடாது? என்னுடைய பிரயாணத்தில் எதுவுமே இல்லை, எனக்கு போகிறதுக்கு பலனே இல்லை. ஆண்டவர் சொல்ற, அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று ஆண்டவர் உங்களை நடத்தி கூட்டிகிட்டு போவார், இல்லைன்னா கர்த்தர் உங்களை பறக்க வச்சு கூட்டிகிட்டு போவார்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க நடக்கிறதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நீங்க நடந்து போவீங்க. நீங்க நடக்கிறதுக்கு பலன் இல்லாத போது தூதர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு, ஆவியானவர் உங்களை சுமந்து கொண்டு, நம்புறவங்க ஆமென் ஹல்லேலூயா. என்னை சுமந்து கொண்டு போகிறவர் கர்த்தர், என்னை நடத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரிய தேவன். 2003 2003 வருஷம், 2003 இன்னைக்கு வந்து 2026 2003 வருஷம் நான் வந்து ஒரு பாஸ்டருக்கு வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். பைபிள் காலேஜில் வார்டன் ப்ளஸ் வந்து அந்த பைபிள் காலேஜோட சேர்ந்து இருக்கிற சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். அந்த சர்ச்சை நடத்திட்டு இருந்தவங்க வந்து பாஸ்டர் ஏசுபாலையா, இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கும் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்கு உடன் ஊழியராக இருந்தேன். அப்போ திடீரென்று அந்த பாஸ்டர் வந்து சர்ச்சில் ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த் ஒரு 6 மாதம் இருக்கும். டக்குன்னு அவங்களுக்கு 2 காலம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. 2 காலம் நடக்க முடியல. திடீர்னு டக்குன்னு அந்த வேலை, சர்ச்சு வேலை ஒரு பக்கத்தில் நடந்துட்டு இருக்குது, அவங்க 2 காலுமே நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் உட்கார வச்சு அவங்கள கொண்டு போய் இந்த கேஜிஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறோம். நான் தான் அவங்க கூட இருக்கிறேன். கூட இருக்கும்போது சரி ஏதோ சாதாரணமாக ஒரு பலவீனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள அட்மிட் பண்ணுறோம். அட்மிட் பண்ணி நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய காலில் ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பெரிய டாக்டர் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்துட்டு அவர் வந்து நானும் கூட நிற்கிறேன், அவரை தட்டி பார்க்குறாரு. 2 முட்டிக்கு மேலேயும் கையை வச்சு அவர் சொல்கிறார். அவர் வந்து ஒரு ஃபாரின் ஒரு நோயினுடைய பேர் சொன்னார், எனக்கு அது மறந்துச்சு. அது ஒரு நோயினுடைய பேர் சொல்லி, உங்களுக்கு இந்த 2 முட்டியுமே கலண்டுருச்சு, அதில் உள்ளே இருக்கிற வந்து அந்த லிக்விட் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் அந்த பாலை சுற்றி போக பண்ணும். அந்த லிக்விட் ஃபுல்லாகவே வந்து உறிஞ்சு அது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு 2 காலுமே ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதற்கு பிற்பாடு நீங்கள் நடப்பீங்களா இல்லையான்றது வந்து எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் கேட்குறாரு, ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ நாள் நடக்கக்கூடாதுன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் நடக்க முடியாது. 6 மாதம் வரைக்கும் அதை பத்திரமா பாதுகாடும். அவ்வளோதான். அந்த டாக்டர் சொல்ல 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 பாஸ்டருடைய முகம் வித்தியாசமாக மாறுது. பாஸ்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வளர்த்தணும். அந்த பிள்ளைகள் எல்லாமே சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. கடைசி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குளம். அப்படியே பாஸ்டருடைய கண்ணெல்லாம் அப்படியே நிறையுது. எனக்கும் எதுவுமே சொல்ல முடியல, என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப துக்கத்தோடு இருக்கும்போது பாஸ்டர் சொன்னார், நீ கொஞ்ச நேரம் வெளியே இருங்க பென்ஸ், நான் வந்து உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். சரி, பாஸ்டர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ஏதோ வந்து அவர் ஜெபம் பண்ண தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே இருந்தோம். நாங்கள் எல்லாரும் சபையாராக சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீரென்று அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவரை இன்னும் திரும்பி எப்படி ஊழியம் செய்வோம், எப்படி அந்த ஊழியத்தை நடத்துவோம், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது மாதிரி இருக்கு. அந்த சர்ச்சே கண்ணீர் விடுது. பாஸ்டர் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப துக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் திடீரென்று ஒரு 6-7 நாட்கள் இருக்கும். முடிஞ்ச உடனே அந்த டாக்டர் வந்து திரும்ப ஒரு டைம் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? சார், அன்னைக்கு செக் பண்ணும்போது அப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படியே மாறிடுச்சு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகும், நீங்கள் கொஞ்சம் இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாருங்கள் 2003 இன்னைக்கு 2026 இத்தனை இயர் அந்த இடத்துல அந்த தேவ மனுஷன் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. என் கண்ணுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அவர் போக வேண்டிய தூரம் சின்ன தூரம் அல்ல, அவர் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மகனே, உன் மனசை விட்டுறாத. வாலிப தம்பி, உன் மனசை விட்டுறாத. வாலிப தங்கச்சி, உனக்கு மனசை விட்டுறாத. பரிசுத்தவான்களுக்கு வராத பிரச்சனை உனக்கு வரல, நீதிமான்களுக்கு வராத பிரச்சனை உனக்கு வரல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வராத பிரச்சனை உனக்கு வரல. இதுவரையிலும் யாரும் கடக்க முடியாத பாதையெல்லாம் நீ கடக்கல. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அந்த பாதையை கடந்திருக்காங்க. நமக்கு முன்னாடி நடந்த பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேருக்கு இதை விட பெரிய பெரிய சூழ்நிலைகள் வந்த போதிலும் அவங்க மனசு சோர்ந்து போகவே இல்லை. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நாம் போக வேண்டிய தூரம் சின்ன தூரம் இல்ல, நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சி ஒன்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிரதர் சிஸ்டர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய தூரம் இன்னும் வெகு தூரம். ஆண்டவர் வெகு தூரம் உன்னை பிரயாணம் பண்ண கொண்டு போக போகிறார். நீ வெகு தூரத்திற்கு சாட்சியாய் மாற போகிறீர்கள். உங்களுடைய சின்ன தூரம் அல்ல, கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை. நீங்கள் நடக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். நீ கால் மிதிக்கிற இடம் கர்த்தருக்கு
சொந்தமாகும். நீ கால் எடுத்து வைக்கிற அந்த காரியம் நடக்கும். ஆமென். இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் முடிவிற்கு வரும். இந்த அவமானம் சீக்கிரமாய் முடிவிற்கு வரும். இந்த கண்ணீர் சீக்கிரமாய் முடிவிற்கு வரும். ஓ ஹalleluya. இந்த குறைவு சீக்கிரமாய் முடிவிற்கு வரும். ஆவியானவர் நேருக்கு நேர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ மனசை உற்றாத, ஓ மனசை உற்றாத. ஒரு பெரிய வாழ்க்கை உனக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய பிரயாணம் உனக்கு முன்பாய் காத்து கொண்டிருக்கிறது. நீ அதை இழக்கணும்னு சத்துரு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் உன்னை விடக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பிரயாணத்திற்கு ஆயத்தப்படு, அந்த பிரயாணத்திற்கு ஆயத்தப்படு, அந்த பிரயாணத்திற்கு ஆயத்தப்படு. ஹalleluya. நற்கிரியை செய்கிறவர் முடித்து தீர்க்கும் மட்டும் நம்மை கைவிடுவதே இல்லை. கைகளை அசைத்து ஆமென் சொல்லலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் அப்படியே மனசை விடுறவனை பார்த்துட்டு சரி போ அப்படியே போ அப்படின்னு விட்டுறாம அவன்கிட்ட சொல்கிறார், நீ மனசை விடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கு. அதனால நீ என்ன விட்டுறாத, சத்தமாக மனசை விட்டுறாத, மனசை விட்டுறாத. என் மனமே நீ எங்கேயும் போகாத, உன்னை நடத்துகிறதுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த செய்தி முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், ஆமென், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். எந்த சூழ்நிலைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா மனசே விட மாட்டேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றாள். நல்லா கவனிச்சுக்கங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல யவீரு என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றார் அப்படின்னா, மனசை சுத்தமா அவர் மனசை விட்டுட்டார். ஏன் மனசை விட்டுட்டார் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையிலே இருக்கிறாள் அப்படின்னா, செத்துருவா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள இறந்துருவா, அவ இறந்துருவா அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற நிறைய பேர் சாவுக்கு வந்துட்டாங்க. அதே போல மோளம் அடிக்கிறவங்க, கூச்சல் போடுறவங்க, அந்த பாட்டு பாடுறவங்க, இவங்க எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவ செத்துருவா, இவ மரிச்சிருவா, அவ்வளவுதான், இவ உயிரோடு வர்றதுக்குன்றது கஷ்டம் அப்படின்னு. அப்போ ஒரு மரண வீட்டுல, ஒரு துக்க வீட்டுல யாரு ரொம்ப முக்கியம்னா, அந்த துக்க வீட்டுல ரத்த சம்பந்தமான உறவு ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் அடக்க ஆராதனைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, கல்லறை தோட்டம் வரைக்குமே பாடியை கொண்டு போயாச்சு. கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்டர் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஏன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சித்தி இதான் வந்துட்டு இருக்காங்க, அவங்க பெரியப்பா இதான் வந்துட்டு இருக்காங்க, பக்கத்துல வந்துட்டாங்க, ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. ஒரு டைம் அதை மூஞ்சியை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அடக்கம் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த அடக்காரதனே நிக்க வச்சிருவாங்க. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகள் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள மரிச்சு போக போறா, எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா அவங்க மத்தியில இப்ப யாரு புறப்படுறா அப்படின்னா, யவீரு அந்த பிள்ளையினுடைய அப்பா புறப்படுறாரு, வெளியில போறாரு. எதுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, இயேசுவை நான் கூட்டிட்டு வரேன், இயேசு என் பிள்ளை மேல கை வைப்பாரு, கை வச்ச உடனே என் பிள்ளை சரியாயிரும். இப்போ நினைச்சு பாருங்க, அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்ன சொல்லி இருப்பாங்க, எவ்வளவு திட்டி இருப்பாங்க. உனக்கு இது தேவையா, உனக்கு இது வேணுமா, நீ எதுக்கு இப்படி போயிட்டு இருக்கிற, அவர் போன உடனே வந்த உடனே சரியாயிருமா, அது ஒன்றும் இல்லை, நாங்களே வந்துட்டோம். அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி, அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி இந்த யவீரு ஒரு விசுவாசத்தோட எங்க போறார் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் எப்படியாவது நான் ஏசப்பாவை பார்ப்பேன். ஏசப்பாவை பார்த்தாச்சு, அவர் வர்றேன்னு சொல்லியாச்சு, பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாதி வழியில வரும்போது ஒரு நியூஸ், ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ அவருடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்படியே சுத்தமா மனசை விட்டுட்டாரு.
சார் இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்தோமே, இத்தனை நாள் பக்தியா வாழ்ந்தோமே, இத்தனை நாள் பக்தி வைராக்கியம் பாராட்டணுமே, அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எப்படி சொல்லிட்டு வந்தோம், எந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தோம், இனி நான் அவங்க மூஞ்சியை எப்படி முழிக்கிறது, என்ன நினைப்பாங்க, அங்க போறவங்க அத்தனை பேரும் உனக்கு நடக்கலையா, நீ ஏசப்பாவை தேட நடக்கலையா, உன் ஜெபம் உனக்கு திரும்பி வந்துருச்சா, உன்னுடைய ஊழியம் உனக்கு திரும்பி வந்துருச்சா, எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்களே, எல்லாரும் அவமானப்படுத்துவாங்களே. ஸோ அந்த நேரத்தில் மனசே விடும்போது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வீருவை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ மனசை விட்டுட்டப்பா, உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, உன் பிள்ளை இறந்து போயிட்டார், நீ வருத்தப்படுற, ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நான் உனக்கு ஒன்று சொல்றேன், என்ன செய்ய அப்படின்னா, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறாரு. நீ மனசை விட்டுட்ட மகளே, நீ மனசை விட்டுட்ட மகனே, ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு காத்திருக்க பண்ணினீரே, இதுவரைக்கும் எனக்கு நடக்கலையே, யாராருக்கெல்லாமோ நடந்துச்சு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடந்துச்சு, உங்க சொந்தக்காரங்களுக்கு நடந்துச்சு, நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கே நடந்துச்சு, நீங்க சொன்னவங்களுக்கு நடந்துச்சு, ரட்சிக்கப்படாதவனுக்கு நடந்துச்சு, உலகத்தானுக்கு நடந்துச்சு, ஆனா எனக்கு 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 நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் எப்படி அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் நிற்பேன்? நான் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நினைச்சேன், நான் இயேசுவை உயர்த்தணும்னு நினைச்சேன், நான் இயேசுவை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அத்தனை பேர் சொல்லி நான் கேட்கல, அத்தனை பேர் எதிர்த்தும் நான் கேட்கல. ஆண்டவரே நான் உங்களுக்காக நின்ன இல்ல, உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டின இல்ல, நான் நம்பின இல்ல, நம்பின எனக்கு இதுவா பரிசு, ஜெபம் பண்ண எனக்கு இதுவா பரிசு, உபவாசம் இருந்த எனக்கு இதுவா பரிசு அப்படின்னு யாரோ ஒருத்தருடைய மனசு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் உங்களிடத்துல பேசுகிறார், திரும்ப சொல்லுகிறார், இல்ல உன் மனசை விட்டுறாத, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, நீ ஆரம்பித்த அந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்து நில், நீ துவங்கின அந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்து நில். இதோ உலக ரட்சகர் வாக்கு கொடுக்கிறார், மகிமையின் தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய விசுவாசத்தினால் அற்புதங்கள் நடக்க போகிறது. நம்பிக்கையை இழந்திராத, அந்த தடைகள் மாற போகிறது. உன் விசுவாசத்தை இழந்திராத. கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே பிரதர், அந்த விசுவாசத்தை இழந்திராதீங்க பிரதர் சிஸ்டர், அந்த விசுவாசத்தை இழந்திர வேண்டாம். நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர், வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா அப்பா என்னுடைய விசுவாசத்தை, ஸ்தோத்திரம், அந்த விசுவாசத்தை சேதப்படுத்துறதுக்கு சத்துரு என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம், ஆனா அழைச்சவர் இருக்கிறார், நடத்தி செல்லுகிறவர் இருக்கிறார், கைவிடாத கர்த்தர் இருக்கிறார், பத்திரப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். முழு பலத்தோடு ஆமே, நான் மனசை விட மாட்டேன், நான் என் பிள்ளைய குறித்து நம்பி இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் விட மாட்டேன், நான் மனசை விடுவது இல்லை, கண்டிப்பா மாறும். என் விசுவாசத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுப்பார். நான் நம்பினது நிச்சயமாய் அவரால் வரும். நீங்கள் நம்பினது கர்த்தரால் வரும். நீங்கள் ஜெபித்தது கர்த்தரால் வரும். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் துவங்கின அந்த காரியம் கண்டிப்பாக வரும். சொல்லுங்க, கைகளை தட்டி ஆமோதித்து ஆமோதித்து, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் மனசை விட மாட்டேன், நான் மனசை விட போவது இல்லை, நான் மனசை விட போவது இல்லை. ஹல்லேலூயா. எதுக்கும் 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 ஆமென். நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள முதல் வருகிறது என்ன வரும் அப்படின்னா, அவிசுவாசம் தான் உங்களுக்குள்ள மேலோங்கும். உங்களுக்கு நம்பவே முடியாது, எதுவுமே நம்ப முடியாது. ஒரு மனுஷன் மனசை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முதல்ல வர்றது என்ன அப்படின்னா அவிசுவாசம் தான் வரும். சத்துருடைய பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா அவிசுவாசம் தான் பெரிய ஆயுதம். ஏன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்கும். அவிசுவாசம் இருந்தா கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்யவே முடியாது, அற்புதம் செய்யவே முடியாது. அதனால ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன், என் இருதயத்தை அப்படியே அவருக்கு நேராய் நான் திடப்படுத்தினேன். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஒரு வைராக்கியமா இருக்கும். என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும்
எது மட்டும் நான் விட மாட்டேன். ஆமென். என்னை உருவாக்குன தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக, நம்பர் 1 முதலாவதாக என் மனசு விடும்போது ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறார் அப்படின்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீங்கள் லாங் ட்ராவல் இருக்குது, உங்களுக்கு லாங் ட்ராவல் இருக்குது, பெரிய ஒரு ட்ராவல் உங்களுக்கு இருக்குது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா சிஸ்டர்? உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது பிரதர், உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ட்ராவல் போகிறீங்க. அந்த ட்ராவல் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை, இன்னும் துவங்கலை. ஆனால் துவங்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஸ் மாதிரி நீங்கள் போவீங்க. யாரும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு நீங்கள் போவீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற வழியே வித்தியாசமாக இருக்கும். நான் நம்புகிறேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆண்டே ஆரம்பிக்கட்டும், அந்த ட்ராவல் இந்த ஆண்டே ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் வாலிப பிள்ளைங்களை தட்டி எழுப்பி நிறுத்தட்டும், மகனை நிறுத்தட்டும். இன்னைக்கு வாசித்த அந்த சாட்சிகள் அப்படி நடக்குமானால் உங்களுக்கும் இந்த சாட்சி நடக்கும். நீங்களும் ஒரு நாள் சாட்சி எழுதுவீர்கள், நீங்களும் ஒரு நாள் சாட்சி சொல்லுவீர்கள். ஆமென். நீ மனசுக்குள்ள எப்பவும் நினைக்கணும், நான் இங்க இருக்கக்கூடாது, நான் இப்படி யோசிச்சிருக்க கூடாது, நான் மனசை விட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது, நான் மனசை விட்டுட்டு சாகணும்னு நான் நினைக்க கூடாது. நான் பண்ண வேண்டிய பிரயாணம் லாங் டிராவல், பெரிய டிராவல். எனக்கு கர்த்தர் தீர்க்காயுச கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்காயுச வச்சிருக்கிறாரு. இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நீங்க 90 100 வரைக்கும் ஆண்டவர் உங்களை உயிரோட வைக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு சாகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் இன்னும் உனக்கு 50 வருஷம் இருக்குப்பா, இன்னும் உனக்கு 40 வருஷம் இருக்குப்பா. அப்போ ஐயோ 40 வருஷம் வேண்டான்னு சொல்லாதீங்க. அந்த 40 வருஷமும் ஆண்டவர் உங்களை எக்ஸ்பிரஸ் போல கர்த்தர் பயன்படுத்தட்டும். பாஸ்டர், இந்த வார்த்தை முழுக்க முழுக்க எனக்காக தான் பேசப்பட்டுச்சு. நான் சுத்தமா மனசை விட்டுட்டேன் பாஸ்டர், நான் மனசை விட்டுட்டேன். இந்த தோல்வியெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி பாஸ்டர் மனசை தைரியமா வச்சுக்கிறது? இவ்வளவு அவமானத்தை பார்த்துட்டு நான் எப்படி பாஸ்டர் நான் தைரியமா இருக்கிறது? எனக்கு மனசுல ஸ்ட்ரென்த்தே இல்லை பாஸ்டர். இவ்வளவு நன்மை செஞ்சும் எனக்கு தீமை வந்ததை பார்த்து நான் எப்படி பாஸ்டர் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது? இவ்வளவு நம்பிக்கை துரோகம் நான் எப்படி பாஸ்டர் மனசை விடாம இருக்கிறது? சுத்தமா நான் மனசை விட்டுட்டேன். நான் என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சேன், என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சேன், எப்படியோ உயரணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு மனசு இடம் கொடுக்கவே மாட்டேங்குது. எனக்கு திரும்ப திரும்ப ஏன் வாழணும்னு தான் தோணுது, எதுக்கு இவர்களுக்காக எல்லாம் வாழணும்னு தான் தோணுது. எனக்கு மனசு இல்லை, நான் மனசை விட்டுட்டேன். ஏதோ வந்து குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்றேன், ஆனா நான் குடும்பத்தோட இல்லை. ஏதோ அவங்களோட பேசுறேன், நான் ஆனா நல்லா உண்மையா பேசல, மனசை விட்டுட்டேன். என் மனைவியின் மேல நான் இருந்த மனசை விட்டுட்டேன், என் கணவர் மேல நான் இருந்த மனசை விட்டுட்டேன், என் பிள்ளைங்க மேல இருந்த மனசை நான் விட்டுட்டேன் பாஸ்டர், மனசை விட்டுட்டேன், அவ்வளவுதான். அதனாலதான் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். யாருக்கு என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், யாரை நேசிச்சு என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? சுத்தமா மனசை விட்டுட்டேன். ஆனா அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்குது. நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் சின்ன தூரம் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் வேகமா புறப்பட பண்ணுவேன், உன்னை எக்ஸ்பிரஸ் போல உன்னை புறப்பட பண்ணுவேன். நீ வெகு தூரம் போக வேண்டிய நபர், வெகு தூரம் போக வேண்டிய நபர். அப்படிப்பட்டவர்களா பார்த்த ஆண்டவர் இரண்டாவது வாக்கு கொடுக்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ துவங்கின இல்ல, நீ ஆரம்பிச்ச இல்ல, அதுலயே உறுதியாரு. எப்போ வரைக்கும்னா மரணம் வரைக்கும் நீ உறுதியாயிரு. நடக்குதோ நடக்கலையோ அதை பற்றி நீ கவலைப்படாத. ஒண்ணு இங்க நடக்கும், இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துல உங்களுக்காக நடக்கும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக நான் நம்புறேன், ஆண்டவர் அதான் வாக்கு கொடுக்கிறாரு, நீ மனசை விட்டுறாத. எப்போ அப்படின்னு சொன்னா, மை மிஸ்டேக், உங்களுடைய மிஸ்டேக் தான். உங்களை திருத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு சில காரியத்தை அழிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய கையில ஒரு ரப்பர் இருக்குது. அவருடைய கையில இருக்கிற ரப்பர், நான் சொல்றேன், ரத்தத்தால துவைக்கப்பட்டது. அந்த ரத்தத்திற்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த ரத்தம் எந்த அழுக்கையும் கழுவி வெண்மையாக்குகிற அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. இயேசுனுடைய ரத்தத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. அந்த ரத்தம் ஒருத்தரை கழுவ நினைச்சா முழுக்க கழுவிரும். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுறதுக்கு விடமாட்டார். அவர் தாங்கிடுகிற பலன் தருகிறவர். அவர் தப்பி செல்லுகிறதுக்கு வழி செய்கிற கர்த்தரா இருக்கிறார்.